டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தூத்துக்குடியில் கடல் பகுதியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், விவரங்கள். வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி கடல் பகுதியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமம் காவல்துறையினர் 3 படகுகள் மூலம் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், அனல் மின் நிலையம், குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட கடலோர பாதுகாப்பு குழுமம் காவல்துறை டிஎஸ்பி ராஜன் உத்தரவின் பேரில் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் பேச்சுமுத்து தலைமையில் மறு அறிவிப்பு வரும் வரை தூத்துக்குடி கடல் பகுதியில் படகு மூலம் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சந்தேகப்படும் எதுவும் படகுகள் கடலில் ஊடுருவல் இருக்கிறதா என்பது குறித்து கடல் பகுதியில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 படகுகள் மூலம் வேம்பாறு முதல் பெரியதால் வரை 5 கடல் மைல் தொலைவிற்கு உட்பட கடல் பகுதியில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடலோர சோதனை சாவடியில் வாகன சோதனைகளில் தற்செயலில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.